டிவோர்ஸ் ரேஷியோ கூடயா குறைவா? கூட. ஹப்புகஸ்தலாவையில் இப்போ படிக்கிற வீதம் நான் கேட்குறேன், 1950s படித்தது கூடயா 2000க்கு பிறகு படிக்கிற வீதம் கூட? அந்த 50களில் கேம்பஸ் போனவங்க கூட இப்போ கூட படிக்கிறவங்க கூடன்றீங்க, டிவோர்ஸும் கூடன்றீங்க. அது எப்படி? படித்தவனுக்கு இன்னொரு ஆளோட எப்படி நடக்கணும்ன்றது ஃபீலிங்ஸ் இருக்குது, அதானே? படித்தவங்க நீங்கள் சாதாரணமாக படித்தவனை போய் முட்டினீங்கண்டா 2 பேரும் சாரி சொல்லுவாங்க, ஐ எம் சாரி, ஐ எம் ரியலி சாரி, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. இந்த 2 பேரும் இதா. படிக்காத ஒரு ஆளோட போனா தூசணம் அடிக்கணும், இதாக்கணுமா, செருப்பை கழட்டணுமா, ஏன்னா அவருக்கு அதான் படிக்கல, அவருக்கு பொறுமை இல்லை, கண்ட்ரோல் யூனிட் ஒர்க் பண்ணல. நான் கேட்குறேன், ஸோ படிக்கிறதும் கூடிட்டு டிவோர்ஸும் கூடிட்டுண்டா படிக்கிறவங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக விளங்கும் படிக்காதவங்களை விட. என்ன பிரச்சனை? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை விட டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கூட உள்ள நாடு அமெரிக்கா. இப்போ குறைஞ்சிட்டு, இப்போ டிவோர்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி ஆகிட்டு அமெரிக்காவில். ஏன்னா கல்யாணம் முடிக்கிறதே விட்டு போட்டாங்க. அப்போ எப்படி டிவோர்ஸ் நடக்க போகுது? அப்போ என்ன ஆச்சுண்டா, ஸோ அமெரிக்காவில் அவங்க படித்தவங்க ரொம்ப கூட, அந்த அளவுக்கு டெக்னாலஜி. நைட்டுக்கு குடிச்சிட்டு போவாங்க, உமா வாப்பாங்க போயிட்டாங்கண்டா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பாஸ்வேர்டு அடிச்சுட்டாங்கன்னா கேட் திறக்கும், கதவை திறந்து உள்ளே போயிட்டு அவங்க பெட்டில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் குடிக்கிறாங்க. என்ன போவோம் அறிவு? நீங்களாம் படித்தவங்க இல்லையா? அவங்க நைட் லைஃப் இல்லாட்டி பைத்தியமாக பார்ப்பாங்க. ஒரு பொம்பளை கிளப்புக்கு போகலன்னா சம்திங் பைத்தியம் பிடிச்சிருக்குது, என்ன இது இல்லை இங்கே அப்படி ஒன்று பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, என்ன நடந்திருக்கு உண்மையாக சொல்லுங்க. ஏன் இவ்வளோ டிவோர்ஸ் ரேஷியோ உங்களுக்கு தெரியுமா? படத்துடைய அடுத்த ஆபத்தை நான் சொல்கிறேன். சஜஷன்ஸ். ஆம்பளை பிள்ளைக்கு இந்த சஜஷன்ஸ் போட்டாச்சா வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன் கதாநாயகன் உசுறு, அவன் உசுறு இல்லை, ஒன்றா நம்பர் செய்தான். உங்கள் பிள்ளைய கவ்வுறதுக்கு வந்தவன். இதுக்கு மேலே அந்த செய்தாங்களை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி. எனக்கு காட்டலாம் என்ன பிரெயினில் நடக்குதுன்னு. உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களோட ஒழுங்காக பேச மாட்டாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களும் ஆக்டர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவரோட கல்புல இருக்கிறது ஒரு கதாநாயகர். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்காவில், அதாவது கிரிக்கெட் அடிக்கிற நேரத்தில் போலே அந்த லெதர் போல் எடுத்து தேய்ப்பாங்க. இவன் டென்னிஸ் போலே எடுத்து தேய்ப்பான். அந்த லெதர் போலே அப்படி பாலிஷ் பண்ணாதான் அந்த மாதிரி போகும். ஆனால் அவனை பின்பற்றத்துல லெதர் போலே எடுத்து தேய்ப்பாங்க. ஏனென்றா இதுதான் பின்தொடர்றது. ஸோ கிரிக்கெட்டரை எப்படி இதாக்குறாங்களோ அதை மாதிரி கதாநாயகரை அணுவா பின்பற்றுவாங்க. பறி கொடுத்துடாதீங்க. இப்போ உங்கள் பிள்ளை ஏன் டிவோர்ஸ் ஆகுது? படத்தை இன்னும் பார்க்க இன்னும் டிவோர்ஸ் ரேஷியோ கூடும். ஏன் கூடுமாண்டா, ஒரு சித்தாந்தத்தை படத்தில் சில சித்தாந்தங்கள் வரும். இந்தியாவில் நான் இப்போ அதாவது பாலிவுட்டை பேசுகிறோம், ஹாலிவுட்டில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சித்தாந்தங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த சித்தாந்தத்தை படத்து மூலமாக தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. என்ன சித்தாந்தம்? சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமனன்ற ஒரு கோரிக்கை போதா இல்லையா? ஏன் பொம்பளைக்கு ஆன்மா இல்லையான்னு கேட்குறாங்க. நாங்கள் யாரும் இல்லைன்றது இருக்குது. இஸ்லாம் நீங்கள் பெண்களா, முஸ்லீம்கள் என்ன செய்கிறீங்க? இஸ்லாத்தில் ரொம்ப பெரிய அடக்குமுறை இருக்குது, பெண்களை நீங்கள் அடக்குறீங்கன்னுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் விவாதம் பண்ணுறதுக்கு இந்த சபையில் வரல. முஸ்லீம்கள் இஸ்லாத்தில் மாதிரி பெண்ணுக்கு உரிமை கொடுத்த எங்கேயுமே அவ்வளோ சுதந்திரம் கொடுத்த இடம் இல்லை. ரைட், அதை நாங்கள் இப்போ விவாதிக்க தேவையில்லை. ஸோ இந்த கருத்தை கொண்டு வந்து படத்தில் எப்படி போடுவாங்கன்னா 2 பேரும் ஈக்குவல்னு போடுவாங்க. நாங்கள் சொல்கிறோம் ஈக்குவல் இல்லைப்பா. ரசூல்லாட்ட வந்து கேட்குறாங்க ஒரு சஹாபி, யார் ரசூலல்லா, நான் மனிதர்களை அதிகமாக நேசிக்க வேண்டியது யார்? எல்லாருக்கும் தெரிஞ்சது. எனக்கு மனுஷரில் யாரை நான் கூட உம்முக்கம்மா, உங்கள் உமாவம்மா. நான் ஒரு ஆம்பளையா இருந்து என் மகனுக்கு நான் என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்டா, அதிகமாக உம்மா நேசம். உம்மாக்கு வீட்டில் உள்ள ஹைராக்கியில் நான் தான் லீடர், பட் நேசம் அங்கே உம்மாக்கு. எனக்கு கீழே தான் வைஃப் வருவா, பட் நேசம் அங்கே. ரசூல்லாட்ட வந்து அவர் திரும்ப கேட்குறாரு, இன்னொரு பேர் சொல்லுவாங்கன்னு. யாரை சொல்லல, சும்மா அப்புறம் பேர் யாருக்கு நான் இறக்கம் காட்டணும்? உம்முக்கம்மா, உம்மா. அவர் அதோட நிப்பாட்டில் 3வது ரசூல்லாட்ட கேட்குற இன்னொரு ஆளை சொல்லுவாங்க போல, சும்மா யாரை சொல்ல, அப்புறம் யாரை நான் நேசிக்கணும்? உம்முக்க. அவர் இன்னும் ஓயல்ல, 4வது கேட்குறார், யாரை சொல்லலாம், அதுக்கு பிறகு நான் யாருக்கு நேசம் காட்டணும்? அபூக்க, வாப்பா. ரசூலுல்லாஹ் ஒரு வாப்பா, ஆனால் 4வது தான் வாப்பா. 4வது வாப்பா, ஃபர்ஸ்ட் 3 உம்மா. நேசம் தாயிட்ட விளங்குச்சா? குடும்பத்துக்கு செக்யூரிட்டி கொடுக்கிறது வாப்பா. 2 பேரும் 2 கதாபாத்திரங்களை வச்சிருக்கிறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் உம்மா வாப்பாவும் ஈக்குவலாக இயலாது.
உம்மா என்னைக்கும் புள்ள பெறுவாங்க, வாப்பாக்கு போய் புள்ள பெற இயலாது. உம்மா பால் கொடுப்பாங்க. ஸோ 2 பேருக்கு 2 இடம் இருக்கு. தாய்க்குன்னு ஒரு அந்தஸ்து வச்சிருக்குது இஸ்லாம், அது வேற. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமன் ஆக்கிட்டாங்க. இந்த ஸ்கூல்ல 3 பிரின்சிபல் இருந்தா எப்படி இருக்கு? 2 பிரின்சிபல் இருந்தா, ஒரு பிரின்சிபல் என்னைய வாங்கண்டுவார், இன்னொரு பிரின்சிபல் என்னை வர வேணாண்டுவார். நான் வர்றதா வராமல் இருக்கிறதா டிசிஷன் எடுக்க ஒரு ஆள் இருக்கணும். இந்த நாட்டுக்கு 4 ஜனாதிபதி இருந்தா என்ன, 2 ஜனாதிபதி இருந்தா, ஒரு ஜனாதிபதி ஐஎம்எஃபோட சைன் பண்ணுவார், இன்னொரு ஜனாதிபதி வேணாண்டுவார். எல்லாமே பெரிய குட்டிச்சோரா போயிடாது. பள்ளிவாசல்ல 2 தலைவர் இருந்தா என்ன ஆகும்? ஒரு தலைவர் சொல்லுவார் இப்ப இவர் முவாதின்னுவார், அவர் சொல்லுவார் என் தம்பி மகன் தான் முவாதின்னுவார். யாருப்பா முவாதினா வைக்கிறது? யார்? இப்ப ஜும்மாக்கு குத்துபாக்கு 2 பேர் ஓத வேண்டி வரும். ஏனென்றா ஒரு தலைமை வேணும். இஸ்லாம் சொல்லுது ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள். இஸ்லாம் படிப்புல குடும்ப வாழ்க்கையோட தலைவரை தீர்மானிக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். உங்க ஹஸ்பண்ட் கண்டக்டர், நீங்க டாக்டரா, நீங்க தான் லீடர். அது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல போய் கேளுங்க யார் லீடர், எங்களுக்கு தெரியாது. இஸ்லாம் சொல்லுது திருமணம் என்பது உடலை பேஸ் பண்ணி நடக்கக்கூடியது. ஆண் பெண் இருப்பாளருக்கு நடக்குது. அதுல தலைமைத்துவம் உடல் அடிப்படையில் ஆம்பளைக்கு தான் நடக்குது, ஆம்பளைக்கு தான் கொடுக்குது இஸ்லாம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள், ஆம்பளை வைஃப் பிரசிடென்ட், இவர் நாட்டில் கடைசி குடிமகனா இருக்கட்டும், பட் வீட்டுக்குள்ள வாப்பா இவர் தான் லீடர், இவர் தான் லீடர். இது மிருகத்துக்குள்ள போனீங்கன்னா ஆம்பளை சிங்கம் பொம்பளை சிங்கம் இருக்குது. எல்லாமே பிரிச்சு பளிச்சன்னு காட்டிடுமா. நம்ம நாட்டில் சிங்கம் இல்லையே, ஜூல போய் புள்ளையில காட்டணும்டா, ராஜா இதான் சிங்கம்டா, பையன் கேட்பான் பக்கத்துல அசிங்கமா பூனைக்குட்டி பெருசா இந்த மாதிரி இருக்குது என்ன வாப்பான்னு. ஏன்டா சிங்கத்துக்கு இந்த தாடி வரும், பொம்பளை பெண் சிங்கத்துக்கு அந்த தாடி வராது. விளங்குதா? அது டிஃபரெண்டா பிரிச்சு காட்டுற மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்க ஊர்ல கோழி இருக்குன்னு சேவல் இருக்கு, கோழி கக்க கக்கன்னு கத்தும், ஒரு சேவல் குக்குரு கூன்னு கத்தும். விளங்குச்சா? 100 கோழி சேர்ந்தாலும் ஒரு சேவல் ஆகல. இப்படி வச்சு விரிச்சு ஒரு குக்குரு கூக்கன்னு கத்தினா அது ரொம்ப காம்பீரமா இருக்கு. கோழிகள் 100 வந்தாலும் நான் உங்களுக்கு பெண்களை திட்டல, இறைவன் நான் என்ன சொல்ல வரேன்டா, கக்க கக்க கக்கன்னு இருக்கும். அது கோழிமா. நீங்க பார்த்துருப்பீங்க மயில பக்கத்தில் அப்படி போய் போற டைம் அன்றாவது புறம் பவுனியா சைட்ல போனீங்கன்னா ரோட்டெல்லாம் மயில் இருக்கு, இப்படி விரிச்சு நின்றுச்சுன்னு வைங்க, அது ஆண் அழகா இருக்கு. ரெக்கே இல்லையாம்மா வெட்டி போட்டாங்களோ தெரியல அப்படின்னு பார்த்தா அது பொம்புல. விளங்குதா? பொம்புல உங்களுக்கு தான் ஆபரணம் தேவை, ஆம்பளைக்கு ஆபரணம் தேவையில்லை. விளங்குச்சா? யாராவது நீங்க களத்துல காலெல்லாம் போட்டு போவீங்க கல்யாணத்துக்கு போற நேரம், மாப்பிள்ளை அப்படி போட்டு போவாரா? அது சாப்பிடுங்கம்மா, என் காயில உள்ள இதெல்லாம் பாருங்க, என் சவடியும் பாருங்கடா சொல்லுவாரு? இல்ல, ஆணுக்கு அது தேவையில்லை, அந்த தேவை வரவும் இல்லை. சாப்டர் என்னன்னா இது பொம்பளையுடைய சைக்காலஜி, ஒரு பெண்ணுக்கு தான் அது தேவை. ஸோ நான் அதில் பாயிண்ட்டுக்கு வரேன். பாயிண்ட் என்னன்னா பொதுவா சமத்துவம், ஆண் வேற பொம்பளை வேற. விளக்கிச்சா? ஒரு பெரிய அறிஞர் புக்கே எழுதின வை மென்ஸ் லைவ் உமன்ஸ் கிரை என்று. ஆம்பளோட ஆயுதமே பொய், பொம்பளோட ஆயுதமே கண்ணீர் என்று எழுதினார். இவ்வளோ பெரிய புக், சைக்காலஜி புக். ஏன்டா ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் பொய் சொல்றான், பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் அழுகிறா? அழுதாதான் அவருக்கு விஷயம் நடக்குது, பொய் சொன்னாதான் இவனுக்கு விஷயம் நடக்குதுன்னு அவன் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் பொய்யை தடுத்தே போட்டாங்க, பொய் சொல்லவே கூடாதுன்ட்டாங்க, பொய் நரகத்துக்குரிய பாவம்ட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல பொய் அனுமதிச்சாங்க, வைஃப்ட மட்டும் கொஞ்சம் பொய் சொல்லலாம் காரணத்தோட, இல்லைன்னா குடும்பம் வராது. இது நான் சொல்றது ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்கடா. ஏன்டா அந்த இடத்துல வண்டி ஓடணும்டா, விளங்குதா? சப்ஜெக்ட்னா அதுக்கான பொய் சொல்லுங்கன்னு சொல்லல, அது என்னன்னு படிச்சு தான் சரி, சும்மா சும்மா பொய் விட்டுறது இல்லை, அது பொய் பழக்கத்தில் வந்துடும். சரி, இப்போ மெட்டர் என்ன நான் சொல்ல வரேன்டா, கவனமா புரிஞ்சுக்கோங்க. பொம்பளோட சைக்காலஜி வேற, ஆம்பளோட சைக்காலஜி வேற, 2 பேரும் 2. ஸோ இவங்க 2 பேருக்கு லீடர்ஷிப் கொடுக்கல. பொதுவாக உலகத்தில் 2 இனத்தை சேர்க்கலாது. எது தெரியுமா? ஆணும் பெண்ணையும் சேர இயலாது. அதாவது நை முகட்டி வைரேண்டுவாங்க, 2மே சேராது. அவ்வளோ பிரச்சனை. ஆம்பளைக்கு போகணும்னு தோன்ற இடத்துக்கு பொம்பளைக்கு தோணாது, பொம்பளைக்கு தோன்ற நேரம் ஆம்பளைக்கு தோணாது, இன்னொரு ஆம்பளைக்கு தான் தோணும். எனக்கு அதுதான் உண்மை. அல்லாஹ் அதில் தான் இந்த அற்புதத்தையே வச்சிருக்கேன். அதான் அற்புதம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு பெரிய இந்தியாவிலேருந்து ஒரு கோக்கையை கொண்டு வந்து பெரிய சாப்பாடு பாபிக்யூ அது இதெல்லாம் போட்டு பிரியாணி தர்றோம் அப்படின்ட்டு அப்புகஸ்தலாவில் எல்லாம் ஆம்பளைக்கும் கேட்டு உங்களுக்கெல்லாம் கார்டு இஷ்யூ பண்ண போகிறோம்ப்பா, இந்த கார்டு எடுக்கிறவங்களை போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஆம்பளைலாம் வருவாங்க. ஆனால் இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் இந்த கார்டு எடுத்துகிட்டு போங்க, யாருக்கெல்லாம் இந்த கார்டில் ஷாப்பிங் பண்ண விருப்பமோ அவங்க போய் ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. இதை குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன ஆகும்? வைஃப் சொல்லுவா, நீங்கள் வேணும்னா பாபிக்யூவில் என்ன கியூவாவது சாப்பிடுங்க, எனக்கு ஷாப்பிங் பண்ணணும் கண்டிக்கு போகணும்னா
நான் கண்டிட்டு அவனுக்கு போய் ஷாப்பிங் கார்டு கிடைச்சிருக்குது. மாப்பிள்ளை சொல்லுவான், நீங்க போற ஷாப்பிங் எப்படியும் போங்க, எனக்கு அதுதான் தேவை. உட்கார்ந்து சாப்பிட எனக்கு ட்ரௌசர் ஷர்ட்லாம் நல்லாவே இருக்குது, இருக்கவே இருக்காது. ஆனா அவருக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஆண்ட மென்டாலிட்டி வேற, பெண்ட மென்டாலிட்டி வேற. அல்ல ரெண்டு மாதிரி. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி டிசைனா உடுப்பு எடுக்கிறது, என்ன மாதிரி உடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கறது, ஆம்பளைக்கு எப்படி சாப்பிட்றது, என்ன டேஸ்ட்டை சாப்பிடலாம். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஆம்பளை எதுக்கு போகிறான் தெரியுமா? சாப்பிட தான் போகிறான். அது வைஃபோட போயிட்டான்னு வைங்க, அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டோ இல்லையோ, எதில் கூடுதலாக இன்டீரியர் பண்ணிக்கிறாங்களோ, எது லக்ஸரி டைப்போ அதுக்கு தான் பொம்பளை போவான். ஏன்னா அவருக்கு அதில் உட்கார்ந்தாதான் மன நிம்மதி. கொஞ்சம் போல தின்றுவா, அவ்வளோதான். சில பேர் லிப்ஸ்டிக்ஸ் கூட அழியக்கூடாது, அதனால உள்ள போட்டு நாக்கில் போட்டு விளக்குதா கரைச்சாது. ஆனால் அங்கே போகிறது ரெஸ்டாரண்ட் போகணும், சாப்பிட இல்லை, அந்த ஃபீலிங்ஸ் எடுக்கு. ஆம்பளை போனீங்கண்டா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, போட்டு மேய்ஞ்சி முடிஞ்சதுக்கு போகிறதான். ஓ அப்படியா, அந்த சோஃபா இப்படி இருந்துச்சா, அது வேற. ரெண்டுமே டிஃபரெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர்லேயும் லீடர் இல்லாட்டி சண்டை பிடிப்பாங்க. வீட்டில் ஒரு கம்பெனியில் ஹைராக்கி, சிஇஓக்கு கீழே உள்ளவர் கட்டுப்படணும். ஸோ மேனேஜருக்கு கீழே உள்ள சூப்பர்வைசர் கட்டுப்படணும், சூப்பர்வைசருக்கு மைனர் ஒர்க்கர்ஸ் கட்டுப்படணும். கட்டுப்பாடு இல்லைண்டா, ஏய் மேனேஜர் ஒருத்தன் பேசிட்டான்டா. சிஇஓக்கு கட்டுப்படாட்டி கம்பெனி குட்டிச்சோரா போயிடும். அமெரிக்கன்ஸ் லைஃப், அவங்க தோத்தாங்க, அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் இருக்குது. ஸோ அவங்க பிரெயின் அவ்வளோ பவர்ஃபுல், பட் அவங்களுக்கு வாழ தெரியாது, அவங்களுக்கு வாழ தெரியல. ஆணும் பெண்ணும் அவ்வளோ படித்தவங்க, அவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிப்பாங்க. ஏன் தெரியுமா? இவர் சொல்லுவார், நான் சிங்கப்பூர் போக போகிறேன், நான் மலேசியா போக போகிறேன்டுவான். ஏப்பா நீயா? நான் பெஸ்டியோட போக போகிறேன். அவன் என்ன ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூப்பிட்டு நீ போகாதண்டா, அவன் போய் என்ன பண்ணிடுவான், புகார் கொடுத்துருவான், என் ஹஸ்பண்ட் நீ அடக்குமுறை பண்ணுறான்னு. ஸோ நானும் லீடர், நான் நினைச்ச இடத்துக்கு நான் போவேன், நீ நினைச்ச இடத்துக்கு நீங்கள் போவீங்க. அப்போ எப்படி குடும்பமாக போவோம்? நான் சொல்கிற கொஸ்டின் புரியுதா? எனக்கு விலகா? நீங்கள் அதை மட்டும் கற்பனை பண்ணிட்டீங்கன்னா வாழ இயலாது. ஜஸ்ட் ஒரு நாள் அமெரிக்கா லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, உங்கள் ரிலேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ யூரோப் லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாந்தி வரும். புதிய மாடர்ன் அவங்க லைஃப்பை கொஞ்சம் பாருங்கள். எல்லாமே தானே எனக்கு அது ஜீர்ணிக்கல, அது உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. உம்மா வெஹிக்கிளில் போட்டுட்டு மகளை ஹியூமன் ரைட்ஸ்ன்னு எங்கே போய் நிற்கிறாங்கன்னு தெரியாது. மனித உரிமைண்டு நாங்கள் பிள்ளைய கொண்டு போய் ப்ளே கிரவுண்டில் போய் விளையாடுமா? யா ஹியூமன் ரைட்ஸ். அந்த பிள்ளையை கட்டி வைக்கக்கூடாது, விளையாட கூட்டிகிட்டு போகணும். ஐ எம் ஓகே, அதில் நான் ஓகே. இப்போ எப்படி விளையாட்டு வந்துட்டு தெரியுமா? நான் உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு சொல்கிறேன். எனக்கு இது எப்படின்னு சொல்லல. ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தால் நம்ம நாட்டில் ரொம்ப மூடத்தனம் இருக்குது. அந்த முட்டையை உடச்சி போடணுமா, பிள்ளைய மறைக்கணும், இப்பெல்லாம் குறைச்சிட்டு போகுது. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த மாதிரி மௌட்டிகத்தில் நிறைய இருந்தாங்க. அங்கிட்ட இது பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை, அதெல்லாம் மௌட்டிகம். ஓகே, இப்போ கரெக்ட் ஆகிட்டு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அட்வான்ஸ் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் உம்மா வேற ஆளும் இல்லை, நாங்கள் இதெல்லாம் பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்போம். அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. தே டோன்ட் ஹாவ் அ சிலபஸ். அவங்களுக்கு சிலபஸ் இல்லை, அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் இல்லை. ஸோ அவங்களோட மனோவிச்சது அவங்க சிலபஸ். அவங்க விரும்புகிறத அவங்க குடிப்பாங்க, விரும்புகிறத சாப்பிடுவாங்க, விரும்புகிற மாதிரி உடுப்பாங்க, விரும்புகிற மாதிரி தூங்குவாங்க. மை பெட்டுலண்டுவாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு என்ன ஒரு விதிமுறை இருக்குது, எங்களுக்கு என்ன சில விதிமுறைகள் இருக்குது. என்னாச்சு தெரியுமா? பிள்ளையை கொண்டு போய்து காரில் அங்கே கிளப் வந்து இது மாதிரி ஒரு மோசமான லைஃப். உம்மா கொண்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு வயது வந்தவங்களுக்கு என்ன கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் உம்மா மகளை விடுறான், தண்ட மகளை வயசுக்கு வந்தா. அது என்ன கிளப்ண்டா, வயசுக்கு வந்த ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் இருக்கிற கிளப். இது குற்றதே வேற யாரும் இல்லை, உம்மா அல்லது பாப்பா. கொண்டு போய் விட்டுட்டு அந்த உம்மா சொல்றா, என்ஜாய் யுவர் செல்ஃப், டோன்ட் பி பிரெக்னன்ட், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். அவ சொல்ற, கவனமா பிரெக்னன்ட் ஆகிறாது, என்ஜாய் யுவர் செல்ஃப். இது பரவல அமெரிக்காவில் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒன்று நீங்க கண்டீங்கன்னா நெஞ்சு வெடிச்சிரும். எங்க பிள்ளைய, எனக்கும் புள்ள மகள் இருக்கிறாங்க, உங்களுக்கும் பிள்ளை இருக்குது, இப்படி வச்சு கற்பனை பண்ணிட்டீங்கன்னா யாரு செய்யறது? நாங்க எது பெரிய தீமையா பார்க்கிறோமோ அவங்க அதெல்லாம் வேற மாதிரி பார்க்கறாங்க. ஸோ நான் அதை பத்தி பேச விரும்பல, எனக்கு தெரியல. சரி, அதை விட்டுருங்க. இப்போ அவங்க என்ன எடுத்தாங்க? ஆணும் பெண்ணும் சமனண்டாங்க. என்னாச்சு அவங்களுக்கு? என்னாச்சு? அவங்க படிக்கலையா? அவங்க விண்வெளிக்கு பயணிக்கலையா? சந்திர மண்டலத்துக்கு போகலையா? மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலையா? இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கல. உண்மை
அப்ரிஷியேட் பண்றதுல அப்ரிஷியேட் பண்ணணும். நான் அமெரிக்கன்ஸ் அந்த விஷயத்துல பாராட்டுவேன், யூரோப்பியன்ஸை பாராட்டுவேன். அவங்க எஜுகேட்டட், வெல் எஜுகேட்டட், நல்லா படிச்சவங்க, அவங்க வேர்ல்டுக்கு இதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க. பட் அவங்க லைஃப் காட்டில் உள்ள மிருகங்களை விட காட்டு மிராண்டித்தனமா இருக்கு. மிருகத்துக்கு தெரியுது ஆண் மிருகம் பெண் மிருகம் என்ன செய்யணும். அவங்க ஆண் லைஃப் கொண்டு போறாங்க. அது எப்படிப்பா? அவங்க உம்மா நினைச்சிருந்தாங்கடா, இல்ல லெஸ்பியன், இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? லிவிங் டுகெதர், அது ஒரு பெரிய கண்ணியமா. ஸ்ரீலங்கால இன்னைக்கு பெரிய ஃபேமிலிஸ்ல கொஞ்சம் இதா என்ன லிவிங் டுகெதர், அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா சொல்றாங்க. குப்பை அசிங்கம். லிவிங் டுகெதர், ஆம்பளையும் பொம்பளையும் ஒரு ரூட் எடுத்துட்டு 2 பேரும் வாழ்வாங்களாம் விருப்பமான காலத்துக்கு. எனக்கு ஒரு 3 மாசத்தோட போதும்னா ஐ எம் கோயிங்னு பேர் வரும். அவர் 2 பேரும் வாங்கினா அவர் அவட பர்கருக்கு பே பண்ணுவாங்க, இவர் வீட்டு பர்கருக்கு பே பண்ணுவார். ஹவுஸ் ரெண்ட்டை பாதி பே பண்ணுவாங்க. என்னையா அக்ரிமெண்ட் என்று ஒன்று வச்சிருக்கிறோம். பிள்ளைக்கு வாப்பா வேணும். அமெரிக்கால 2 மில்லியன் பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் வாப்பா இல்ல. ஏன் வாப்பா இல்ல? அமெரிக்கால 2 வாப்பாமார்கள் இருக்கிறாங்க. பயாலஜிக்கல் ஃபாதர், நிஜமான வாப்பா இவரு. விளங்கிச்சா? பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் தான் உண்மையா அந்த புள்ளட வாப்பா. இன்னொரு வாப்பா இருக்கிறார், அவர் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல, லீகல் ஃபாதர். அவர் என்ன பண்ணிட்டாரு? நான் அந்த பிள்ளைக்கு வாப்பா தான். ஸோ ஸ்ரீலங்காலையும் சட்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்ரீலங்காவில் நீங்கள் பிள்ளைக்கு பேர் வைக்க போல ஃபார்மை ஃபுல்லாக வச்சு பாருங்க, என்ன வரும் போங்க. நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடி கிடைக்கிற பிள்ளையா, திருமணத்துக்கு பிறகு உள்ள பிள்ளையா வச்சு பார்த்துருப்பீங்க. ஃபார்ம் வைக்க போக்கல. திருமணத்துக்கு கிடைச்ச பிள்ளையா, திருமணத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளையா, லீகலி சட்டமாக தான் கேட்குறாங்க. எப்பப்பா உங்க பிள்ளைக்கு இது எப்போ கிடைச்ச பிள்ளை? ஸோ நான் அந்த லீகல்லாம் பேச உங்களுக்கு வரல. என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கோங்க. ஆண் திருமணம் லூத்து நபி சமூகத்துடைய மிக மோசமான அந்த விஷயத்தை அமெரிக்கன்ஸ் சிம்பிளா செய்யறாங்க. ஒபாமா 2 தடவை ஜனாதிபதி ஆனார். 2வது தடவை ஜனாதிபதியாக முன்னாடி இந்த கோரிக்கையை வச்சாங்க. ஒபாமாக்கு வச்சாங்க, லீகல் ஆக்குனாங்க. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் தடவை. அது வரைக்கும் இல்லீகலா போனதை லீகல் ஆக்கணும். ஒபாமா தண்டை மேல எடுத்துக்கொள்ளலாம் அந்த குற்றத்தை. ஒபாமா மக்கள் மன்றத்தில் போட்டார். அமெரிக்கன்ஸ் நீங்க டிசைட் பண்ணுங்க, ஐ கான் டிசைட் மை, எனக்கு டிசைட் பண்ணல, நீங்க டிசைட் பண்ணுங்க. எலெக்ஷன் வச்சாரு. என்ன ரிசர்ச் தெரியுமா? மோர் தென் 63% ஆஃப் தி அமெரிக்கன்ஸ், 63% மேற்பட்ட அமெரிக்கன்ஸ் வாக்கு போட்டாங்க லீகல் ஆக்குங்க. நீங்க விரும்புறீங்களா? ஆனான் திருமணம், பெண் திருமணம். என்ன காரணம்? அவன்கிட்ட கேட்ட அமெரிக்கன் சொல்றான், பொம்பளை விட எங்களுக்கு வாழ இல்லாது. பொம்பளை கேட்ட ஆம்பளை வாழ இல்லாது, எனக்கு என் ஃப்ரெண்டு பெஸ்ட். இவன் சொல்றான், எனக்கு என் ஃப்ரெண்ட் பெஸ்ட். இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் நை நைன்ற அவவோட நான் எப்படி வாழ்றது? பொம்பளைகிட்ட போய் கேட்ட அவன் சொல்றான், இந்த ஆம்பளை என்ன புரியுறாரு இல்ல, ஏன்னா அடிக்க வர்றாரு, எனக்கு வாழ இயலாது. ஒரு விஷயத்தை நான் விளங்கிக்கோங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேர்ல்ட்ல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கை கிடைக்காம போறது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றது தெரியுமா? நான் டீட்டெயிலாக பேசல. பெஸ்ட் உங்களுக்கு அமெரிக்கன்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டும் லைஃப்ல ரியல் இன்ட்ரெஸ்ட் அவங்க அடைய மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,